உடன்படிக்கை ஆராதனை. நின்றபடியே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமரவும். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவினால் பாவத்தினின்று மீட்கப்பட்டு அவர் மூலமாய் கடவுளுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவருக்குள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக கொண்டதும் நித்திய காலமாக நிலைத்திருக்கத்தக்கதாக அவருடைய சொந்த இரத்தத்தினாலே முத்திரிக்கப்பட்டதுமான இந்த புதிய உடன்படிக்கைக்கு பங்காளிகளாகி புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருக்கிறோம். கடவுள் இந்த உடன்படிக்கையின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இவ்வுலகத்தை தம்முடன் ஒப்புரவாக்கிக் கொள்வதோடு நமது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி எல்லாவற்றையும் நிறைவேற்றவும் செய்கிறார். நமது அன்றாட வாழ்க்கையில் அவரது கிருபையும் நன்மைகளையும் கண்கூடாக நாம் காண்பதால் அவரது வாக்குத்தத்தம் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். நம்மை பொறுத்தவரையில் நாம் இந்த உடன்படிக்கையை விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டு இனி நமக்காக அல்ல, நம்மை நேசித்து நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து வரும் தமது நாம மகிமைக்காக பணியாற்றும்படி நம்மை அழைத்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காகவே ஜீவிக்க பிரதிஜனை செய்திருக்கிறோம். நாம் நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ததை திரும்ப திரும்ப சிறப்பாக திருவிருந்தில் சேரும் பொழுதெல்லாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் மகிழ்ச்சியுடனும் பக்தி வினயத்துடனும் கடவுளுடன் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை புதுப்பிக்க வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்தோடு கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் அவரது மற்றற்ற கிருபைகளையும் அழைப்பின் நம்பிக்கையும் நினைவுகூர்ந்தவர்களாய் நம் இருதயங்களை அவரிடத்தில் வணக்கத்துடன் உயர்த்துவோமாக. நாம் யாவரும் முழங்கால் படிட்டு புதிய ஆண்டிலே ஆண்டவர் தாமே நம்மை நேர்த்தியான பாதைகளில் நடத்த வேண்டும். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் மகத்துவமான அவருடைய அன்பும் நம்முடைய வாழ்வில் செயலாற்றுவதற்காக நாம் ஆண்டவரை போற்றுவோம். பிதா நம்மை உண்டாக்கின அன்பின் இறைவன், அவரே நம்மை நிமிடந்தோறும் பாதுகாத்து நிலைநிறுத்துகிறார். அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை கொடுத்தவர். அவரை வணங்குவோமாக. உம்மை வணங்குகிறோம் கடவுளே, உம்மையே எங்கள் ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நமக்காக ஏழை ஆனார். இறையாட்சியின் நற்செய்தியை பிரசங்கித்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவர், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர், மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், சகல விசுவாசிகளுக்கு மோட்ச ராஜ்யத்தை திறந்தவர், பிதாவின் மகிமையில் கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவர், நமது அரசராகவும் நியாயாதிபதியாகவும் மீண்டும் வரப்போகிறவராகிய அவரை போற்றுவோமாக. கிறிஸ்துவே தேவரின் மகிமையின் ராஜா. பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் களி கூறுவோமாக. கர்த்தரும் ஜீவனை கொடுக்கிறவருமாயிருக்கிறவர் அவரே. நம்மை கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயங்களும் கடவுளுடைய பிள்ளைகளும் ஆக்குகிறவர் அவரே. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறவர் அவரே. அவரது பரம ஞானத்தால்
நம்மை கற்பிக்கிறார். அவரது வல்லமையால் நம்மை பலப்படுத்துகிறவர். நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிற அவரில் களி கூறுவோமாக. பரிசுத்த ஆவியாகிய தேவனை உமக்கு எல்லா துதியும் உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாரும் எழுந்திருந்து ஆண்டவரை நாம் அவர் செய்த சொல்லி முடியாத கிருபைகளுக்காக அவரை தோத்தரிப்போமாக. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிற எங்கள் பரமபிதாவாகிய கடவுளை, கடந்த ஆண்டு மட்டுமல்ல எங்களது ஜீவிய காலம் முழுவதும் உமது கிருபையால் எங்களை பராமரித்தவரே, இந்த நேரத்தில் எங்களை இங்கே கூட்டி சேர்த்து உம்முடைய அன்புள்ள தயவிற்காக உமது பரிசுத்த நாமத்தை புகழ்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களை மீட்டு கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உன்னத அழைப்பிற்கு பாத்திரவன்களாய் இருப்பதற்காகவும், உமது பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தை தந்தருளியதற்காகவும், உமது திருச்சபையின் சாட்சிகளுக்காகவும், எங்களை அழைத்ததற்காகவும் உமது பரிசுத்த நாமத்தை புகழ்கிறோம். இருளில் எங்களுக்கு ஒளியாகவும், துன்பத்திலும் சோதனையிலும் எங்களை பலப்படுத்தும் கண்மலையாகவும், எல்லா மகிழ்ச்சியின் கிரீடமாகவும், எங்கள் ஊழியங்களில் எங்களுக்கு போதுமான சன்மானமாகவும் தேவரீர் இருப்பதற்காகவும், உமது நீடிய பொறுமைக்காகவும், நிறைவான பேரருளுக்காகவும் உமது பரிசுத்த நாமத்தை புகழ்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நாம் முழங்கால் படியிட்டு கடவுளுடைய கரத்திலே இந்த புதிய ஆண்டிலே நிறைவானவருடைய வழிநடத்தலையும் குறைவுள்ள நம்மை ஆண்டவர் நிறைவாக்குவதற்கு நம்மிடம் உள்ள குறைகளை ஆண்டவருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். எங்கள் பிதாவாகிய தேவனே, உமது நேசகுமாரனில் எங்கள் வாழ்க்கையை முன்மாதிரியாய் காண்பித்தீரேன். நாங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள மந்தமாயிருந்ததையும் அவரை பின்பற்ற விரும்பாததையும் சிலுவையில் சுமக்க தயங்கியதையும் வெட்கத்துடனே அறிக்கையிடுகிறோம். வழிபடுவதில் எங்கள் குறைபாட்டையும் திருவுருவையும் திருவருட் சாதனங்களை நாங்கள் அசட்டை செய்வதையும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாயிருப்பதில் எங்கள் தயக்கத்தையும் உமக்கு பணியாற்றுவதில் எங்கள் பொறுப்பை ஏற்க மறுத்ததையும் நீர் தந்துள்ள வரங்களை அரைகுறையாக பயன்படுத்தியதற்காக எங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, உள்ளத்தில் நல்லெண்ணம் பரவுண்டு, ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு செல்லுகிறேன். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன். உள்ளதை உம்மிடம் சொல்லிவிட்டேன். எங்கள் உடலையே உமக்கென தந்துவிட்டேன். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. சகலவித அன்பு தாழ்ச்சியையும் தகுந்த யோசனையின்றி பிறரை குற்றப்படுத்தி தீர்ப்பு செய்ததையும் மற்றவரை மனப்பூர்வமாய் மன்னியாததையும் ஒப்புரவை நாடுவதில் தயங்கியதையும் எங்கள் அயலாருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அளவுக்கு உதவி செய்யாததையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, மன்னவாவும்
உங்களிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற செய்தியாவது, கடவுள் ஒளியே, அவரில் இருள் எவ்வளவேனும் இல்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கப்பட்டு இருப்போம். அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாவோம், உண்மை நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார். மத்தியஸ்தராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக தந்தவரே, நாங்கள் பூரண விசுவாசத்துடன் உம்மண்டை சேர்ந்து நித்திய உடன்படிக்கையில் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது அமர்ந்து கொள்வோம். அமர்ந்த வண்ணமாகவே நம்முடைய அன்புக்குரிய பேராயர் ஐயா அவர்கள் எழுதி பாடின கருப்பொருள் பாடலை பாடல்குழுவினர் பாடுவார்கள்.
விசுவாசத்தில் வளர்ந்து ஒன்றிப்பை உணர்த்தும் வேதத்தை கற்றிடுவோம். விசுவாசத்தில் வளர்ந்து ஒன்றிப்பை உணர்த்தும் வேதத்தை கற்றிடுவோம். உண்மையுடன் ஓடி புது வாழ்வை பெற்று, உண்மையுடன் ஓடி புது வாழ்வை பெற்று இலக்கினை உரித்தாக்குவோம், இலக்கினை உரித்தாக்குவோம். இலக்கை நோக்கி நேராக சென்றிடுவோம், இடை வரும் தடைகளை தகர்த்தெறிவோம். இலக்கை நோக்கி நேராக சென்றிடுவோம், இடை வரும் தடைகளை தகர்த்தெறிவோம். திசை மாறாமல் பந்தய பொருளுக்காய், திசை மாறாமல் பந்தய பொருளுக்காய் திருச்சபையாய் நாம் செயல்படுவோம், திருச்சபையாய் நாம் செயல்படுவோம். இலக்கை மறக்காமல், இலக்கை மாற்றாமல் இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். இலக்கை மறக்காமல், இலக்கை மாற்றாமல் இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கும் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்கிற ஒரு ஆண்டவர். ஒருவேளை மலைகள் நிலை பெறந்தாலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர். ஆண்டுகள் தோறும் நாம் உடன்படிக்கை செய்வதன் மூலமாக ஆண்டவருடைய அன்பை அதிகமாய், ஆசீர்வாதத்தை அதிகமாய் ருசிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து வருகிறார். இந்த இலக்கை அடையும் ஆண்டிலும் நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யும்படியாக ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்திலும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அநேக தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆராதனை. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரோடு உடன்படிக்கை, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு முழுவதும் நான் நிவிதமாக வாழுவேன் என்று சொல்லி தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆராதனை. ஆண்டவரும் நம்மோடு உடன்படிக்கை செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். உடன்படிக்கையின் மூலமாக தமது அன்பை, தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தருளுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த ஆண்டும் நம்முடைய இலக்கை அடைவதற்கு நாம் எடுக்க வேண்டிய ஒரு சில தீர்மானங்களை மாத்திரம் சுருக்கமாகவும் விரைவாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், பந்தயசாலையில் ஓடுகிறவர் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அவர் எழுதுகிறதை வாசிக்கிறோம். ஆக லக்கை அடைவதற்கு இந்த ஆண்டிலே நான் எப்படியாயினும் அந்த லக்கை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிக்கோளோடு வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஒருவேளை பந்தயசாலையிலே எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே அதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த பந்தயசாலை நிச்சயம் இல்லாதவனாக யாரெல்லாம் அந்த எல்லை கோடை அடைகிறார்கள், அவருக்கு ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தயசாலையிலே எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே அதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் அந்த பந்தயசாலை நிச்சயம் இல்லாதவனாக யாரெல்லாம் அந்த எல்லை கோடை அடைகிறார்கள், அவருக்கு ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தயசாலையிலே எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் எல்லை கோடை அடைகிறார், அவருக்கு ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தயசாலையிலே எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் பந்தயசாலை நிச்சயம் இல்லாதவனாக யாரெல்லாம்
எல்லை கோடை அடைகிறார். ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் யாரெல்லாம் எல்லை கோடை அடைகிறார். ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் யாரெல்லாம் எல்லை கோடை அடைகிறார். ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் யாரெல்லாம் எல்லை கோடை அடைகிறார். ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் யாரெல்லாம் எல்லை கோடை அடைகிறார். ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் யாரெல்லாம் எல்லை கோடை அடைகிறார். ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் யாரெல்லாம் எல்லை கோடை அடைகிறார். ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் யாரெல்லாம் எல்லை கோடை அடைகிறார். ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் யாரெல்லாம் எல்லை கோடை அடைகிறார். ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் யாரெல்லாம் எல்லை கோடை அடைகிறார். ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் யாரெல்லாம் எல்லை கோடை அடைகிறார். ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே இதன் மூலமாக வெற்றியை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். வாழும்படியாக ஒருவரை மாத்திரம் யாரெல்லாம் எல்லை கோடை அடைகிறார். ஒரு நிச்சயம் எல்லோருக்கும் ஆண்டவரே பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஒருவர் மாத்திரமே என்று அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் ஆனா என்னால் என்ன செய்ய முடியல, நன்மை செய்ய முடியல. என்னென்றால் எனக்குள்ளாக இன்னும் என்ன இருக்குது, இச்சை, பாவம்.
தீர்மானத்தை எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கிறிஸ்துவின் வருகை நாளிலே இந்த அழிவில்லாத கிரீடத்தை நாம் சுதந்திரிக்க விட முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். தன்னை இச்சை, பாவம், ஒருவேளை காலையில் வாசித்தோம், நம்மை நெருங்கி வருகிற பாவமான யாவற்றையும் எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உதறி தள்ளி வருகை நாளிலே விழுந்து போக முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். தன்னை யோசேப்பு பாவம் இத்தனை பெரிய காலையில வாசித்தோம், நம்மை நெருங்கி வருகிற பாவமான யாவற்றையும் எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உதறி தள்ளி அந்த யோசேப்புடைய லக்கை அடைய முடிந்தது. அவனுக்கு சிறு வயதிலே ஆண்டவர் கொடுத்த தரிசனம், உன் பெற்றோர் உன் சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள், கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ மேன்மைப்படுத்தப்பட்டிருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் யோசேப்புடைய வாழ்க்கையில, இந்த குறிக்கோள், இந்த லக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு காரணம் என்ன? தன் சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தன்னுடைய எண்ணத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்பிடிக்கிறார். ஒருவேளை போர்த்திவாருடைய மனைவி நாள்தோறும் அவளை நச்சரித்து கொண்டிருந்த பொழுதும் அந்த இச்சைக்கு இடமளியாதபடிக்கு, சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவருக்கென்று ஒரு நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுத்ததினாலே கர்த்தர் அவனை கொண்டு வைத்திருந்த அந்த குறிக்கோளை ஆண்டவர் ஏற்ற நாளிலே நிறைவேற்றினார். ஒரு தேசத்துக்கே மகா பெரிய அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான். ஆண்டவனுக்கு கொடுத்த சொப்பனத்தின்படியாய், தரிசனங்களின்படியாய் அவருடைய பெற்றோர் எல்லோரும் அவனை வணங்கும்படியாக ஆண்டவனை பெரிய அதிகாரியாக உயர்த்தினார். இது காரணம் என்ன? யோசேப்பு தன் சரீரத்தை பாவத்துக்கு ஒருபோதும் ஒப்பு கொடுக்கவில்லை. கடவுளுக்கு பயந்து நீதியாய் வாழ்வதை அவன் தெரிந்து கொண்டான், நீதியாய் வாழ்வதை தெரிந்து கொண்டான். சிம்சோனை குறித்தும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், ஒரு லக்கை வைத்திருந்தார். அவன் மூலமாய் பெலிஸ்தீரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் நசரேனாக இருப்பான். அவன் என்ன செய்வான்? பெலிஸ்தீருடைய கரங்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிப்பான். ஆனால் இந்த சிம்சோன் இச்சைக்கு இடமளித்த பொழுது விழுந்து போனான். ஐயா, விழுந்து போனான். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் நீர் வாசம் பண்ணும், பாவமான மாம்ச இச்சைகளை நான் கலைந்து போடுவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். இரண்டாவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் அவர் சொல்றாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்கிறார். அங்கே பவுல் சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கேயரில் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மகிழ்ச்சியின் கிரீடம். அவர் சொல்றாரு, ஆண்டோடைய வருகையின் போது எங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய கிரீடம் யார்? என்னாலே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் தான் ஆண்டவருடைய வருகையின் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு கிரீடம் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வருகையின் போது நீங்கள் எல்லோரும் பங்கு பெறுவது எனக்கு ஒரு மகிழ்ச்சியின் கிரீடம் என்று சொல்கிறார். இந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை, அழிவில்லாத கிரீடம் மாத்திரமல்ல, மகிழ்ச்சியின், சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான கிரீடத்தை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள், அந்த பந்தய பொருளிலே வெற்றி பெறும் பொழுது அழிவில்லாத கிரீடத்தை மாத்திரமல்ல, சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் இடையிலே இந்த ஆண்டிலே ஆண்டவரே நான் சாட்சியாய் வாழ்வேன். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நான் சாட்சியாய் வாழ்வேன். நான் சாட்சியாய் வாழ்வதன் மூலமாக என் மூலமாய் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதன் மூலமாக உம்முடைய வருகையிலே அவர்கள் எனக்கு ஒரு மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே பவுல் சொல்கிறார். நான் வீணாக ஓடினதுன்னு சொல்ல முடியும், வீணாக ஓடினது அல்லது பிரயாசப்பட்டும் இல்லை என்ற கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். கிறிஸ்து வருகையின் போது நான் ஓட்டத்தை வீணாக ஓடினேன் என்ற பெயர் எனக்கு வரக்கூடாது. ஆண்டவர் எனக்கென்று ஒரு லக்கை வைத்திருக்கிறார். அந்த லக்கை நான் அடைந்தவனாய் காணப்பட வேண்டும். அந்த லக்கு என்ன? கோணலும் மாறுபாடான சந்ததி நடையிலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு
ஒரு மாசில்லாத பிள்ளையாய், குற்றமற்ற ஒரு பிள்ளையாய் நான் வாழ்வதின் மூலமாக என்னை சுற்றி இருக்கிற மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். இந்த சாட்சியை இந்த ஆண்டிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே அழிவில்லாத கிரீடத்தை மாத்திரமல்ல, சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சுடர்களாய் ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க வேண்டும். இவ்விதமாக யோவான் ஸ்நானகன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தது மூலமாக அவனை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். ஐயா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஐயா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னார்ல, அவரை குறித்த நோக்கம் என்ன? பிதாக்களின் இருதயத்தை திருப்ப வேண்டும். பிதாக்களின் இருதயத்தை கர்த்தரிடத்தில் திருப்ப வேண்டும். அந்த பிதாக்களின் இருதயத்தை கர்த்தரிடத்தில் திருப்பின ஒரு யோவான் ஸ்நானகன். அவன் திருப்புவதற்கு காரணம் என்ன? கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடராய் பிரகாசித்தார். அவருடைய ஒளி அநேகருக்கு வெளிச்சம் கொடுத்தது. அநேகர் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள முடிந்தது யோவான் ஸ்நானகன் மூலமாக. இன்றைக்கு இந்த ஆண்டிலே நாம் ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாக நிற்க முடியுமா? என்னை சுற்றி இருக்கிற மக்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் என்ற ஒரு நற்சாட்சி நாம் பெறுவோமானால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய வருகையின் போது அநேகர் நம் மூலமாய் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுவார்கள். அது நமக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான கிரீடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நோவாவை குறித்து வாசிக்கிறோம். நோவாவின் காலம் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாப்பாய் இருந்தது. நோவாவுடைய காலங்களிலே இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாப்பாய் இருந்தாலும் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானாய் காணப்படுகிறார். நீதிமானாய் காணப்படுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற உலகம் கோணலும் மாறுபாடுமான நிறைந்த ஒன்றாக இருக்கலாம். ஒருவேளை ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாப்பானவைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக? ஜீவ வாசனை வெளிப்படுத்தும்படியாக, ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படியாக, சுடர்விடும்படியாக, ஆண்டவருக்கென்று நான் சாட்சியா வாழ்வதின் மூலமாக என்னை சுற்றி இருக்கிற மக்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். இந்த சாட்சியை பெறணும். இந்த சாட்சியை பெறணும்னா ஜீவ வசனத்தை ஒவ்வொரு நாளும் பிடித்து கொள்ளணும். ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளணும். நிச்சயமாகவே இந்த வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். இந்த வேத வசனம் நமக்கு தருகிற வெளிச்சத்தின் பாதையிலே நடப்போமானால் அநேகர் சொல்லுவாங்க, வாருங்கள் கர்த்தரிடத்திலே போவோம். இந்த ஒரு சாட்சியை நாம் பெறுவோமானால் நிச்சயமாகவே மகிமையான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுல் இன்னொரு கிரீடத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இந்த நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கு பவுல் என்ன செய்கிறார்? நல்ல ஒரு போராட்டத்தை போராடுகிறார், ஓட்டத்தை முடிக்கிறார், விசுவாசத்தை என்ன செய்கிறாரு? காத்து கொள்கிறார். இந்த ஆண்டில் நம்ம லக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த மன உறுதியோடு வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். குறிக்கோளோடு வாழ்வேன், சாட்சியாக வாழ்வேன், அதோடு மாத்திரமல்ல மிகுந்த மன உறுதியோடு இந்த ஆண்டு முழுவதும் கடவுளுக்கு மகிமையான ஒரு சாட்சியாய் வாழுவேன் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்களும் நானும் எடுக்க வேண்டும் என்று சில ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிச்சயமாகவே ஒருவேளை அங்கே அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஊழியத்தின் பாதையிலே அவள் சந்திக்கிற உபத்திரவங்களை, பாடுகளை அவர் நினைவு கூறுகிறார். ஊழியத்தின் பாதையிலே கண் விழிப்புகள் அல்லது ஊழியத்தின் பாதையிலே அநேக போராட்டங்கள் அவைகளெல்லாம் கடந்து வந்ததை நினைவு கூறுகிறார். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்கிறார். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று அவர் சொல்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக பிரகாசித்ததின் மூலமாக அநேக பாடுகள், பலவீனங்கள், கண் விழிப்புகள், சொந்த ஜனங்களாலே அந்நியர்களினாலே வந்த பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலும்
இந்த பவுல் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார். விசுவாசத்தை காத்து கொண்டார். மிகுந்த மன உறுதியோடு இருக்கிறார். ரோமருக்கு நிருபகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எந்த ஒரு உபத்திரவமானாலும் சரி, எந்த ஒரு பாடுகளானாலும் சரி, பலவீனங்களானாலும் சரி, நாசமோசங்களானாலும் சரி, பட்டயங்களானாலும் சரி, நிர்வாணமானாலும் சரி, எதுவுமே என்ன செய்யாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நிச்சயித்திருக்கிறேன் என்ற ஒரு நிச்சயம், இந்த உறுதிப்பாடு இந்த ஆண்டு நம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற. ஆண்டவரே, நான் சந்திக்கிற பல்வேறு சூழல்களின் மத்தியிலும் நான் மிகுந்த மன உறுதியோடு வாழ்வேன், மிகுந்த மன உறுதியோடு வாழ்வேன். ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியை நிற்பதன் மூலமாய் அன்றையும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆக இந்த பாடுகளின் மத்தியில் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது பாடுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், ஆனாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். மிகுந்த மன உறுதியோடு, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆக ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து காலத்தில் மிகுந்த மன உறுதியோடு ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சாட்சியை நிற்க வேண்டும். ஆக இந்த ஆண்டில் ஒருவேளை நாம் சந்திக்கக்கூடிய சூழல்கள் பலவா இருந்தாலும் அவைகளில் விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். ஆண்டவரே, ஒருபோதும் இந்த விசுவாசத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். பேதுருவே, சேவல் கூவையா, நீ என்ன செய்வ, என்னை அறிந்திருக்கிறதை மறுதளிப்பாய். நம்முடைய விசுவாசம். பேதுருவை பார்த்து சொல்கிறார், சாத்தான் உன்னை புடகினால் புடைக்கிறது போல உத்தரவு பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தி உன் சகோதரனுடைய விசுவாசத்தை என்ன செய்ய, ஸ்திரப்படுத்தி. இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய விசுவாசம் ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். பாடுகளின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, சோர்வுகள் மத்தியிலே நம்முடைய விசுவாசம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. அப்போதுதான் ஆண்டவர் நமக்கு நீதியின் கிரீடத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். மரண வரை இந்த உண்மையாக இருக்கும் பொழுது மாத்திரமே அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஒருபோதும் விசுவாசத்தை தளர விடவே இல்லை. ஒருவேளை ஜுவாலை 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது. ஒருவேளை அவன் சந்திக்கக்கூடிய சூழல் ஒரு பெரிய கொடிய உபத்திரவம். ஆனாலும் ஒருபோதும் விசுவாசத்தை என்ன செய்யலை, தளர விடலை. என் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். தப்புவியாமல் போனாலும் பரவாயில்ல, நீ நிறுத்தி இருக்கிற அந்த சிலையை நான் என்ன செய்ய போதில்லை, வணங்க போவதில்லை. இது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள். எத்தனை மன உறுதி, எத்தனை மன உறுதி! இந்த உறுதிப்பாட்டு இந்த ஆண்டு முழுவதும் நம்மோட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அழிவில்லாத கிரீடத்தை, சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான கிரீடத்தை, அதோடு மாத்திரமல்ல நீதியின் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஆண்டு முழுவதும் நம் லக்கை நோக்கி பயணிப்போம். குறிக்கோளோடு வாழ்வோம், சாட்சியை வாழ்வோம், மன உறுதியோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உடன்படிக்கை ஆராதனையிலே 4வது பக்கத்தை என்னோடு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கடவுள் தம்முடைய ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையில் நம்முடைய பங்கை முழு இருதயத்துடன் புதுப்பித்து கிறிஸ்துவின் நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவே நமது ஊழியத்தையும் அதற்குரிய இடத்தையும் தீர்மானிக்க வேண்டும் என்றும், முடிவிலே அவரே நமது ஊழியத்திற்கு தகுந்த சன்மானமாக இருக்க வேண்டும் என்றும் நாம் மன நிறைவுடன் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை அவருடைய நுகத்தை சுமப்பதின் கருத்தாகும். கிறிஸ்துவுக்காக நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களில் பல அவற்றில் சில எளியவை, சில கடினமானவை, சில கண்ணியமானவை, வேறு சில நிந்தை தரக்கூடியவை, சில நமது இயற்கை விருப்பங்களுக்கும் இவ்வுலக நாட்டங்களுக்கும் பொருந்தமானவை, வேறு சில இவ்விரண்டிலும் மாறானவை. சில ஊழியங்கள் மூலமாய் நாம் நம்மையும் கிறிஸ்துவையும் திருப்தி செய்யக்கூடும். இன்னும் சில ஊழியங்களில் நம்மை வெறுத்தால் ஒழிய கிறிஸ்துவை மகிழ்விக்க முடியாது. எனினும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இவை எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலம் உண்டு. ஆகையால் கடவுளுடைய உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடையதாக்குவோம். நம்முடைய இருதயத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வல்லமையினால் ஒருபோதும் பின்வாங்காதிருக்க தீர்மானிப்போமாக. இவ்விதமாய் ஆயத்தப்பட்டவர்களாய் அவருடைய கிருபையும் வாக்குத்தத்தங்களையும் நம்பி முழங்காலில் நின்று தாழ்மையாக நம்மை அவருக்கு
திரும்பவும் அர்ப்பணம் செய்வோமாக. ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய கிருபையும் வாக்குத்தத்தங்களையும் நம்பி ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தாழ்மையாக நம்மை அவருடைய கரத்திலே திரும்பவும் அர்ப்பணம் செய்வோம். எங்கள் ஆண்டவராகிய கடவுளே, பரிசுத்த பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையுள்ள உமது உடன்படிக்கையில் நாங்கள் பங்காளிகளாகும்படி எங்களை அழைத்தவரே, உமக்கு கீழ்ப்படிதலாகிய லகுவான நுகத்தை மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உமது அன்பின் நிமித்தமாக உமது பரிபூர்ண சித்தத்தை தேடி அதை செய்ய ஒப்புக்கொள்கிறோம். இனி நாங்கள் எங்களுக்கல்ல, உமக்கே சொந்தம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபித்து மெழுகுவத்தியை உருவானவர்கள் இங்கே பிடித்திருப்பார்கள். நீங்கள் யாவரும் முன்பதாக வந்து ஒளியை பெற்று நீங்கள் இருக்கிற இடங்களுக்கு சென்று பாமாலை 239வது பாடலை பாடுவோம். அதற்கு கடைசியாக நாம் எல்லோரும் இணைந்து உடன்படிக்கை சபத்தை ஏறெடுத்து நிறைவு பாடல் ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனை நிறைவடையும். கொஞ்சம் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. இருந்த வண்ணமாகவே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, மனுஷர் எங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற என் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக என்னுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பதாக பிரகாசிக்கும்படியாக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக இந்த ஆண்டு முழுவதும் உமக்கென்று ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர் விடுவதன் மூலமாக எங்கள் மூலமாய் கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக, வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன பொழுது இருள் நீங்கி வெளிச்சம் உண்டானது போல உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பிரகாசிக்க பண்ணும். எங்கள் ஒளியினிடத்திற்கு அநேகர் அழைத்து வரப்பட உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நாம் நம்முடைய மெழுகுவர்த்திகளை கரங்களில் ஏந்தினவர்களாய் இயேசு கற்பித்தார் ஒளி வீசுவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். உடன்படிக்கை ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்ல உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் எனக்கல்ல, நான் எனக்கல்ல, உமக்கே சொந்தம். உமக்கு சித்தமானதை செய்யவும், உமக்கு சித்தமானவளோடு இருக்கவும், நற்செயல்களை செய்யவோ அல்லது துன்பங்களை சகிக்கவோ, உமது பணிக்கென்று பயன்படுத்தப்படவோ பயன்படுத்தப்படாமல் இருக்கவோ, உயர்த்தப்படவோ தாழ்த்தப்படவோ நிரப்பப்படவோ வெறுமையாக்கப்படவோ எல்லாம் உடையவனாகவோ யாதும் மற்றவனாகவோ எதுவானாலும் உம்முடைய விருப்பத்தின்படியும் உமது தீர்மானத்தின்படியும் நடப்பேன் என்று எல்லாவற்றையும் உமக்கு பூரணமாகவும் மனமுவந்தும் ஒப்படைக்கிறேன். மகிமையும் கிருபை நிறைந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய கடவுளே, நீர் என்னுடையவர், நான் உம்முடையவன். அப்படியே ஆக கடவுது. பூலோகத்தில் நான் புதுப்பித்த இந்த உடன்படிக்கை பரலோகத்திலும் முத்திரிக்கப்படுவதாக. ஆமேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் செய்து கொண்ட இந்த உடன்படிக்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த உடன்படிக்கை அன்பையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலமே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமேன். நாம் நின்றவனமாகவே பாமாலையில் உள்ள 59வது பாமாலை, ஒப்பில்லா திருவிழா, இந்த பாமாலை பாடுவோம்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சகல நாட்கள் என்று வழி நடத்துவதாக. நாம் இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவற்றையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம்.